குக் வித் கோமாளியில் இருந்து தான் வெளியேறுவதற்கு காரணம் குக்காக வந்த ஒரு ஆங்கர் என மணிமேகலை குறிப்பிட்டுள்ள நிலையில் அது பிரியங்கா தேஷ்பாண்டேவா என கேள்வி எழுந்துள்ளது. குக் வித் கோமாளியில் இருந்து தான் ஏன் விலகுகிறேன் என்பதற்கான காரணத்தை பெயரை குறிப்பிடாமல் அதே சமயம் அனைவரும் எளிதில் ஊகித்துக் கொள்ளும் வகையில் அவர் விவரித்துள்ளார். மணிமேகலை தனது போஸ்டில் இந்த நிகழ்ச்சியானது மற்றொரு பெண் தொகுப்பாளினியால் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியில் குக்காக இருக்க வந்த ஒருவர் தான் ஒரு குக் என்பதை மறந்துவிட்டு ஆங்கரிங் பணிகளில் தலையிட்டு என் பணியை செய்யவிடாமல் தடுக்கிறார். நான் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொகுப்பாளினியாக இருந்து வருகிறேன். என் அனுபவத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துள்ளேன். ஆனால் இதுபோல் முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே இல்லை. என் வேலையை கெடுத்த நபர் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும். அவருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என கடவுளை பிரார்த்திக்கிறேன். அப்போதுதான் அவரால் அடுத்தவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். வாழு வாழ விடு. இவ்வாறு மணிமேகலை தெரிவித்துள்ளார். மணிமேகலை சொல்வது பிரியங்காவைத்தான். இதுகுறித்து நெட்டிசன் ஒருவர் கூறியிருப்பதாவது: நான் நீண்ட காலமாக குக் வித் கோமாளி ஷோவை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விஜய் பிரியங்காவால் சில வாரங்களாக நான் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதையே நிறுத்திவிட்டேன். அவரது அடக்குமுறை, ஒன்றுமே இல்லாததை மிகைப்படுத்தும் நடைமுறை எல்லாம் பார்க்க முடியவில்லை. மற்றவர்களும் பெர்ஃபார்ம் செய்ய வாய்ப்பு கொடுக்காமல் பிரியங்காவே அடுத்தவர்களின் இடத்தையும் பறிப்பது என்பது எரிச்சலூட்டுகிறது. மற்றவர்களை சொல்லவிடாமல் ஒருவரே பேசுவது, எல்லாவற்றையும் தானே செய்வது போன்றவற்றை தாங்கவே முடியாது. இவ்வாறு அந்த நெட்டிசன் தெரிவித்துள்ளார்.